அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் ஜெகதீஸ்வரி. நான் சென்னையிலிருந்து வருகின்றேன். எனக்கு எப்படி இந்த அன்னை சகுந்தலா அம்மா தெரியும்னு பார்த்தீங்கன்னா, விஜயலட்சுமி அக்கா மூலியமாக தான் எனக்கு தெரியும். இவங்க தான் என்ன ஒரு நாள் சரவணமாலா கிளாஸ் இருக்குது அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ண வச்சாங்க. ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணும்போது அவங்கள பார்ப்பேன். அவங்க சொல்லுவாங்க, அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க, பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஆகும். எனக்கு அப்போல்லாம் நம்பிக்கையே கிடையாது. என்னடா அம்மாவை பார்த்து, ஆனால் நீங்கள் என்றைக்கு அம்மாவை பார்க்குறீங்களோ உங்கள் கண்ணிலேருந்து 2 சொட்டு கண்ணீர் வந்துச்சு, அவங்க உங்களுக்குள்ளே அவங்க இறங்கிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி காசி ட்ரிப்பு அனௌன்ஸ் பண்ணாங்க எங்கள் குரூப்பில். நான் ஆனால் நினச்சேன், ஓகே இதெல்லாம் நம்ம எங்கேருந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காசி ட்ரிப்பு இவங்க எங்கள் அம்மா கிட்ட பேசினாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க, ஒரு தடையுமே வரல. அப்போ பின்னாடி ஏதோ ஒரு சக்தி வேலை செய்யுது. அதே மாதிரி நான் அவங்கள பார்த்தேன். அவங்கள பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அவங்கள பார்க்க முடியல. எங்கள் அம்மா ஃபோன் பண்ணும் போதெல்லாம் அம்மாவை பார்த்துட்டியா. அவங்க கம்பார்ட்மெண்ட்டில் வருவேன்னு சொன்னாங்க. யாத்திரை அப்போ ஒரு கம்பார்ட்மெண்ட். ஆனால் நாங்கள் இருந்து பெரம்பூர் ஜங்ஷன் இருந்தனால எங்களால் பார்க்க முடியல. 1.5 நாள் பார்க்க முடியணும்னு எனக்கு ஏன் கண்ணீர் வந்துச்சுன்னு தெரியல. நான் ஆட்டோமேட்டிக்காக அழுதுட்டேன். எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது. என்னால் கரெக்டாக ப்ரீத் பண்ண முடியாது. இந்த நாஸ்ட்ரலில் தண்ணி வந்துச்சுன்னா என்னால் இதில் மட்டும்தான் ப்ரீத் பண்ண முடியும். ஆனால் அம்மா அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த நாஸ்ட்ரலும் கிளியர் ஆகிடுச்சு, இந்த நாஸ்ட்ரலும் கிளியர் ஆகிடுச்சு. அப்போவே தெரிஞ்சிச்சு, ஆஹா மூச்சை கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேட்டு நம்ம குருவை தொட்டால் ஒழுங்காக வாழ்ந்துக்கிட்டோம், நம்ம தப்பு பண்ணால் கூட அவங்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு